நமஸ்காரம் அஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து பகிரணும்னு தோணுச்சு. உடனே சொல்லிடலான்னு சொல்லி தான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கார்பியோ ராசி, விருச்சிக ராசியுடைய சில பேசிக் ஹேபிட்ஸ் எல்லாருமே இதை ஆமான்னு சொல்லுவாங்க, ஒத்துக்குவாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ராங் ஸ்கார்பியோனா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, சிலர் கேட்பீங்களே லக்னம் வளர்த்துருக்கா ராசி வளர்த்துருக்கா அப்படின்னு. விருச்சிகம் வளர்த்துருந்தாலே ஒரு ஜாதகத்தில் அந்த நபர்கிட்ட இந்த குவாலிட்டிஸை உறுதியை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே பாட்டு ரிப்பீட் மோடில் போட்டு கேட்குறது, அந்த பாட்டோட அவங்களோட எமோஷன்ஸை அட்டாச் பண்ணி அதில் போய் சிங்க்ரனைஸ் ஆகுது. எப்போல்லாம் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்களோ, எமோஷனில் ரொம்ப பிரேக் ஆகிறாங்களோ, அந்த டைமில் கம்ப்ளீட்டாக ப்ரைவசி எதிர்பார்க்குறது. அப்போ யார்ட்டையும் அவங்களுக்கு பேசவோ பகிரவோ சொல்லி அழுவ கூட தோணாது. தனிமையில் தனக்குள்ளே அழுவாங்க. டார்க்கான பிளேஸில் இல்லை எல்லாரும் அமைதியாக இருக்கிற நேரத்தில் டீப் திங்கிங்குள்ளே போவாங்க. ரொம்ப மிஸ்டீரியஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் நார்மலாக நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் கூட இவங்க மட்டும் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக நடப்பாங்க. அந்த ப்ராக்டிக்கல் ரீசன் கூட உங்களுக்கு தேவைப்படாது. இன்னும் கொஞ்சம் ஏதோ பிரச்சனையோ வினோதமாக பார்க்குறாங்க, போகிறாங்க, நிற்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்குலாம் தோணும். நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு, சேட்ஸு, இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் தேவைப்பட்டாலும் படும். அவங்களோட பேஸ் குவாலிட்டி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணினாலே அதுக்குண்டான ரிசர்ச்குள்ளே இறங்கிடுவாங்க. இந்த காலத்தில் கூகுள், அந்த காலத்தில் நிறைய யோசிப்பாங்க. லேட் நைட்டில் தான் தேடுவாங்க எல்லா விஷயத்தையும். ஏன் இப்படி நடக்குது தன்னை லைஃப்பில், தனக்கு எப்படி தான் தோணுது அப்படின்னு. ஒவ்வொருத்தரோட வேர்ட்ஸையும் ஒவ்வொருத்தரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸை ஓவர் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கண்மூடித்தனமாக நம்புறதுக்கு முன்னால் பலாயிரம் விதங்களில் அப்சர்வ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, ட்ராக் பண்ணுவாங்க. எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. எல்லாமே நார்மல் ஆலிஸ் வெல்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ப்ராசஸ் போயிட்டுருக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு பெஸ்ட்டாக இருந்தால் பெஸ்ட் ரிசல்ட்டு, அந்த ப்ராசஸ் முடிஞ்சு நடந்தது எதுவும் சரியில்லை ஃபஸ்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டான இம்பாக்டை வெளிப்படுத்துவாங்க. தனக்குள்ளே இருக்கிற பெயினை எப்போவுமே உள்ளேயே வச்சுக்குவாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் உடனே வலிக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல, உடனே எரியுதுன்னு சொன்னால் பரவாயில்ல, உடனே எனக்கு கோவம் வருதுன்னு சொன்னால் பரவாயில்ல, அது எதையுமே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக எல்லா எமோஷன்ஸையும் சப்ரஸ் பண்ணி அது ரொம்ப டூ மச் ஆகும்போது எக்ஸாஸ்ட் பண்ணுறது, வெளிவிடுறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் வச்சுருக்கிறவங்க, கூடவே பயங்கரமான சஸ்பெக்ஷன் வச்சுருக்கிறவங்க, நம்பிக்கையற்ற தன்மை, சந்தேக பெருவழிகள், எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப டீப் எமோஷனல் பாண்டிங் வேணும். அந்த மேலோட்டமான சர்ஃபேஸ் பாண்டிங் யாரு கூடயுமே உங்களுக்கு தேவை இருக்காது. சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, லக்னம் விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவங்களுக்கு லக்னாதிபதி விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இந்த குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் விருச்சிகம் வளர்த்துருந்ததுன்னா இந்த குவாலிட்டிஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. நல்லது, என்ஜாய் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். அஸ்ட்ரோபிருந்தா ஃப்ரம் கோயம்புத்தூர்.